அமாவாசை அடுத்து பிரதமை திதியில் 9:44 PM மாலை வேளையில் அவர் கும்பத்திலிருந்து சனி பகவான் மீனராசிக்கு பிரவேசம் ஆகிறார். இப்போ மீனராசிக்கு பிரவேசமானால் என்ன செய்வார்? நல்லதை தருவார். குருவினுடைய வீட்டில் இருக்கிறார், சொந்த வீட்டில் இருந்தார், இப்போ அங்கே போகிறார். இப்போ இந்த சனி பகவான் அங்கே போகும்போது அங்கே அவரை வரவேற்கிற மாதிரி சுபக்கோள்கள், இங்கே கோள்களை வச்சு தான் நம்ம பேசுகிறோம். இப்போ சனிக்கு நண்பராக இருக்கக்கூடிய ஒரு புதன், சுக்கிரன், குரு பகவான், இந்த 3 சுபக்கோள்கள். இவங்க 3 பேரும் சனி போகிற வீட்டில் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. இல்லை சனியினுடைய குணங்களை எல்லாம் அவருடைய பார்வையால் சொல்லுவார். 3, 7, 10ஆம் பார்வை. இப்போ சனி இருந்த இடத்துக்கு நன்மை செய்வார். சனியினுடைய பார்வைக்கு மாத்திரம்தான் கொஞ்சம் நெகட்டிவான எனர்ஜி. அப்போ அது என்ன செய்யும்? அந்த பார்வை அந்த பாவத்தை என்ன செய்யும்? இருளாக்கி விடும். இப்போ நம்ம வீட்டில் ரெகுலராக யூஸ் பண்ணுறோம், கரண்ட்டு வச்சு லைட்டை வச்சு இருக்க போகும்போது அதில் ஒரு பாதிப்பை தருவார். இங்கே நான் பாருங்கள், இந்த ஸ்டார் மார்க்கெலாம் போட்டிருக்கேன் பாருங்கள், கருப்பு கலரில் ஸ்டார் மார்க் போட்டிருக்கேன். இந்த மார்க் போட்ட வீடுகளில் எல்லாம் பாதிப்பை தரக்கூடிய வீடுகள். ஆமாம், டிக் போட்டிருக்க வீடுகளில் எல்லாம் நன்மையை தரக்கூடியது. பொதுவாக சனி பகவான் 6 ராசிக்கு நன்மையும் 6 ராசிக்கு தீமையும் கொடுப்பார். அதனால் பாரபட்சம் பார்க்காமல் அவர் என்ன ஈவு இறக்கம்லாம் பார்க்காம தண்டனையை கொடுத்துருவார். ஸோ அதனால் இந்த ஜாதகருக்கு பொறுத்தளவில் யாராவது தப்பு பண்ணால் அவர்களுக்கு தண்டனையை கொடுப்பார்னு சொல்லிட்டேன். இப்போ மேசராசிக்கு 12ல் இருக்கிற சனி அவர் என்ன பண்ணுறார் பாருங்கள், 3ஆம் சனிக்கு 3, 7, 10 பார்வை. இங்கேருந்து 3ஆம் பார்வையாக அவர் என்ன பண்ணார்? மேசத்துக்கு 2ஆம் வீட்டை பார்க்குறார். அப்புறம் 7ஆம் பார்வையாக மேசத்துக்கு 6வது வீட்டை பார்க்குறார். சனியினுடைய 10ஆம் பார்வையாக பார்த்தீங்கன்னா இந்த மேசத்துக்கு 9வது வீட்டை பார்க்குறார். இப்போ இதுக்குரிய பார்வையில் என்ன ஆகும்? கசப்புத்தன்மை இருக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அதனால் இந்த ஜாதகருக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறனால சொந்தங்களை விட்டு பிரிந்து நல்ல கவனம். 12ஆம் இடத்துலேருந்து என்ன செய்வார்? 2ஆம் வீட்டை பார்க்குறாரா? நான் என்ன செய்ய போகிறேன்னு சொல்கிறாரு. சொந்தங்களையெல்லாம் பிரித்து வருமானத்திற்கு வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலத்துக்கு உனக்கு வேலையை கொடுக்க போகிறேன், நீ தொலைவில் போய் வேலை செய்ய போகிற அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க. ஏற்றுக்க வேண்டியதானே? இல்லை என்ன கஷ்டம்? அடுத்து 6ஆம் வீட்டை பார்க்குறாருங்க. 6ஆம் வீட்டை பார்க்குறாரு. இங்கேருந்து 6ஆம் வீட்டை பார்க்குறார். 6ஆம் இடம் என்பது மேசத்துக்கு ருணரோக சத்துருஸ்தானம். எதிரி, வம்பு, வழக்கு, கடன் தொல்லைகளை கொடுப்பார். அப்போ என்ன செய்வார்? ஹெல்த் பாதிப்பு இருக்கும். 6ஆம் இடம்தான் வியாதி. பொதுவாக சனியே வியாதிக்கு அதிபதி தான், நோயை கொடுக்குறவர். அப்போ அவரே 6ஆம் வீட்டை பார்க்குறார். அப்போ என்ன செய்வார்? நீங்கள் 6ஆம் இடம் வயிறு, 6ஆம் இடம் வயிறு, அப்போ 2ஆம் இடத்தையும் பார்க்குறார். அப்போ வாய்க்குள்ளே போகிறதும் வயிற்றில் வந்ததுக்கும் சிக்கல் வரப்போகுது. அப்போ ஃபுட்டு விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அதற்கப்புறம் எப்படி இருக்கணும்? உங்கள் ஹேபிட், உணவு பழக்க வழக்கத்தை சரி பண்ணிக்கொள்ளணும். அப்புறம் தேவையில்லாத ட்ரிங்க்ஸ் அடிக்கிறது, அது மாதிரி பண்ணுறதெல்லாம் நிறுத்திக்கணும். அதே போல் பேட் ஹேபிட்டு, உணவு பழக்க வழக்கங்கள் எல்லாம் நீங்கள் சரி பண்ணிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, பயப்பட வேண்டியதில்லை, மாறிக்கொள்ளணும். அதே போல் குழந்தையாக இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே கீழே விழுதல், அடிபடுதல் அப்படிங்கிற விஷயத்தையும் கொடுப்பார். அது என்ன? குழந்தையாக இருக்கிறவங்களுக்கு இப்போ மேசராசி குழந்தை பருவம் அப்படின்னு வச்சுக்கோங்க. மேசராசி காரங்களுக்கு அவங்க குழந்தை, அந்த குழந்தைக்கு 5ஆம் இடத்திற்கு 8ல் சனி இருக்கார். அப்போ குழந்தை வகையில் குழந்தைகளுக்கு பிரச்சனை வரும். மேசராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடம் உத்தியோகம், அந்த உத்தியோகத்திற்கு 7ஆம் இடம். அப்போ வேலை பார்க்குற இடத்துல சனி இருக்கிறனால மேல் அதிகாரிகளுடைய தொல்லை வரும், எல்லாரோடையும் அனுசரித்து போகணும். இப்படி தான் எடுத்துக்கணும் பலன். அதே போல் 5ஆம் பாவத்திற்கு 8ல் சனி, இங்கே 5ஆம் பாவத்திற்கு 8ல் சனி இருக்கார். பூர்வ புண்ணிய சொத்துக்கள் இருந்த பிரச்சனையை ஓரளவுக்கு சரி பண்ணி விட்டுருவார். ஆமாம். அதே போல் மேசத்துக்கு 4ஆம் இடம் தாயாருக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 4ஆம் இடம் தாயாருக்கு பாக்ய சனி. அவங்களுடைய பார்வை எங்கே விழுகுது? 11ஆம் இடத்துல விழுகுது, 3ஆம் இடத்துல விழுகுது. அம்மாவுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா 6ஆம் இடத்துல விழுகுது. அம்மா ஸ்தானம், அம்மாவுக்கு 6ஆம் இடத்துல இந்த சனியினுடைய பார்வை இருக்குது. அப்போ தாயாருக்கு வீடு, வண்டி, வாகனம், சொத்து, சுகம், அது வகையில் கடனை வாங்கி வீடு கட்டலாம், தாயாருக்கு வைத்திய செலவு பார்க்கலாம். அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கெட்டதையெல்லாம் தியாகம் பண்ணிட்டீங்கன்னா சனியே தியாகி தான். அதனால்
கெட்டதை தியாகம் செய்தால் நல்லதையே சனி உங்களுக்கு தானமாக தருவார். அதனால் பேச்சில் கவனம் இருக்கணும், உணவில் கவனம் இருக்கணும், தந்தையாருடன் உறவில் கவனம் இருக்கணும். ஏன்னா லக்னத்திற்கு மேஷத்துக்கு 9ஆம் இடத்துல சனி 12 இருக்கிறனால நிறைய பிரச்சனையை கொடுப்பார். அது அவருடைய பார்வை வர இருக்கிறதுனால தந்தையாருக்கு பிரச்சனை, அப்பாவிற்கு ஏதாவது ஒரு வகையில் வைத்திய செலவுகளும் வந்துடும். அதனால் கவனமாக இருக்கணும். பெரும்பாலும் தந்தையாருடைய உறவில் கவனம் இருக்கணும். குழந்தைகளுக்கு அடிப்படை கல்வியில் கொஞ்சம் பிரச்சனை வரும். தொழில், இடமாற்றம், வேலை, வெளியூர் வெளிமாநிலங்களுக்கு செல்லக்கூடிய விஷயத்துலலாம் அந்த பாதிப்புகளை எல்லாம் கண்டிப்பாக கொடுப்பார். அதனால் பொதுவாக சனி அப்படிங்கிறது தப்பு செய்ய மாட்டார். தப்பு செய்கிறவங்களோட இந்த இருக்கக்கூடாது. அதனால் அவ்வளவு தூரம் சனிக்கு பலம் இருக்குது. அதனால் தப்பானவங்களை கண்டால் கூட, ஏன்னா நம்ம ஒதுங்கி வந்துட்டோம்னா பிரச்சனை இல்லை. மேசராசிக்கு செவ்வாயினுடைய ஆளுமையாக இருக்கிறனால அப்போ என்னாகும், அப்போ மேசராசிக்காரங்களுக்கு சனி ஜென்ம பகையாக இருப்பார், காலப்பகையாக இருப்பார். சனி ஆகாது. அதனால் கொடுமையாகவும் கடுமையாகவும் வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துடும். உங்கள் ஜாதகப்படி யோக திசை சனி நல்ல திசையில் இருக்கிறாரு, 5, 9, 4, 7, 10, 11ஆம் வீடுகளில் கிரகங்கள் இருந்து நல்ல திசை நடந்தால் நம்ம ஒன்றும் பெரிய அளவில் பாதிப்புகள் இருக்காது. இந்த சனியினால் நமக்கு ஒரு அதிர்ஷ்டம் தான் உண்டாகும். கோச்சாரத்தில் வரக்கூடிய சனி உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குரு இருந்தாலோ குரு பார்த்தாலோ பயப்பட வேண்டியதில்லை. அதனால் நீங்கள் இந்த சனி எப்போ கெட்ட கர்மாவாக ஆகி நொந்து வீட்டை விட்டு ஓடுறது, மரணத்தை கொடுக்கறது பெரிய அவமானம்னா, சனி இங்கே வந்திருக்கிறார் மேசத்துக்கு. அப்போ உங்களுக்கு மேசத்துக்கு 6, 8, 12ஆம் இடத்தினுடைய திசையோ, மேசத்துக்கு மாரகாதிபதி பாரகாதிபதியோட திசையோ நடக்கும் பொழுதும், இந்த சனியும் நடக்கும்போது சேரும் பொழுது தான் கெட்ட கர்மா அதிகமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் தான் கொத்து கொத்தாக பிரச்சனைகளை நிறையா கொடுப்பார்னு அர்த்தம். அதனால் அதெல்லாம் பற்றி கவலை இல்லை. பரிகாரமும் இல்லாமல் இல்லை. நீங்கள் பொறுத்தளவு ஒரு சொத்து சோகம் வரலை, இழந்திருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ என்னாகும், உங்களுக்கு சொத்துக்கள் எல்லாம் மீட்டு கொடுப்பார். இந்த சொத்துக்கள் இந்த பிரச்சனையை சரி பண்ணி விட்டுருவார். அதனால் நீங்கள் திருக்கொள்ளிக்காடு போயிட்டு வாங்க. திருக்கொள்ளிக்காடு சனீஸ்வர பகவான் நன்மையை தருவார். அதுபோல் குச்சனூர் சனீஸ்வர பகவான் நன்மை தருவார். இந்த சனி இங்கே இருக்கிறனால வியாழக்கிழமை அன்றைக்கி போங்க. வியாழக்கிழமை அன்றைக்கி போங்க. சனி எங்கே இருக்கிறாரோ அந்த வீட்டு வேலையை தான் செய்வார். வியாழக்கிழமை அன்று சென்று அந்த சனி பகவானுக்கு அங்கே தங்கியிருந்து விளக்கேற்றி வழிபட்டு விட்டு வரணும். அங்கே ஒரு தீர்த்தம் இருந்தால் நீராடணும். ஏழை எளியவர்களுக்கு தானம் கொடுக்கணும். முதியவர்களுக்கு, ஊனமுற்றவர்களுக்கு கொடுக்கணும். ஆதரவற்றவர்களுக்கு உணவு கொடுத்தல், உபசரித்தல், இதெல்லாம் சனிக்கு பிரீத்தி. பொதுவாக எளிமை ஓட வாழ்ந்தால், ஆணவம் இல்லாமல், திமிர் இல்லாமல், ரொம்ப உங்களுடைய பந்தா இல்லாமல் வாழ்ந்தால், கடுமையாக நீங்கள் உழைத்தால், உழைக்கிறவங்களே சனியை தொடர்றதில்லை.